வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள்: வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தின மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார். நிபுணர்களின் ஒப்புதலுக்கு பிறகு கோவிட்-19 தடுப்பூசி உற்பத்தி பெருமளவில் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று பார்வையிடுகிறார். மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க குவாலியர், ஓர்ச்சா ஆகிய நகரங்கள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய நகரங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தின மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார். குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நிறைவுரை ஆற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தின இணையதளத்தை வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதரன் தொடங்கி வைக்கிறார். சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு பங்களிப்பு என்ற தலைப்பில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. வினாடி வினா நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற வெளிநாடு வாழ் இந்தியர்கள் குறித்த விவரங்கள் அறிவிக்கப்பட உள்ளது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு விருது வழங்கப்பட உள்ளது. சார்க் நாடுகள் ஒருங்கிணைந்து தங்களது முழு ஆற்றலை பயன்படுத்தினால் மட்டுமே தீவிரவாத அச்சுறுத்தல் மற்றும் வன்முறையை ஒழிக்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சார்க் தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், தெற்காசிய நாடுகளின் பாதுகாப்பிற்காக கூட்டாக செயல்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். கோவிட்-19 பாதிப்பிற்கு பிறகு மற்ற நாடுகளுடன் இணைந்து செயல்பட இந்தியா உறுதிபூண்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். புதிய வேளாண் சட்டங்கள் விவகாரங்கள் தொடர்பாக விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பேச்சு நடத்தினார். எனினும் இதில் முடிவேதும் எட்டப்படவில்லை. இந்நிலையில் அரசு மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகளுக்கு இடையேயான 6வது சுற்று பேச்சுகள் இன்று நடைபெறாது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித் ஷா, வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர், வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோரை விவசாய சங்கங்களைச் சேர்ந்த 13 பிரதிநிதிகள் நேற்று சந்தித்து பேசினர். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு முகமது ஹனீப் ஆத்மருடன் உரையாடினார். அப்போது ஆப்கானிஸ்தான் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அமைதி நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டு தெரிவித்தார். இந்தியா ஆப்கானிஸ்தான் ஒத்துழைப்பு குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நிபுணர்களின் ஒப்புதலுக்கு பிறகு கோவிட்-19 தடுப்பூசி உற்பத்தி பெருமளவில் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் பூஷன், குறுகிய காலத்தில் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்துவதற்கான அனைத்து பணிகளும் தயார் நிலையில் உள்ளதாக கூறினார். இது தொடர்பாக அனைத்து தடுப்பூசி உற்பத்தியாளர்கள் மற்றும் நிபுணர்களுடன் பிரதமர் ஆலோசித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இன்னும் சில வாரங்களில் சில தடுப்பூசி உற்பத்தி நிறுவனங்களுக்கு உரிமம் கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார். உலகின் மற்ற நாடுகளில் கோவிட் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் கடந்த செப்டம்பர் மாத மத்தியிலிருந்து இந்தியாவில் தொடர்ந்து பாதிப்பு எண்ணிக்கை குறைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் பூஷன் குறிப்பிட்டார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நடவடிக்கைகள் தொடர்பாக இந்தியா, நார்வே இடையேயான இருதரப்பு ஆலோசனைகள் நடைபெற்றது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் இந்தியா தரப்பில் வெளியுறவு அமைச்சக இணை செயலாளர் திரு பிரகாஷ் குப்தா தலைமையிலான குழு பங்கேற்றது. நார்வே தரப்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள், நியூயார்க் மற்றும் புதுதில்லியில் உள்ள நார்வே தூதரக பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஐநா பாதுகாப்பு குழுவின் அடுத்த ஆண்டிற்கான நிரந்தரமில்லா உறுப்பு நாடுகள் பதவிக்காலத்தின்போது இணைந்து செயல்படுவது என இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. கேரளாவில் நடைபெற்ற முதற்கட்ட உள்ளாட்சித் தேர்தலில் 75.56% வாக்குகள் பதிவானது. 5 மாவட்டங்களில் நடைபெற்ற தேர்தலில் அதிகபட்சமாக ஆலப்புழா மாவட்டத்தில் 77.11% வாக்குகள் பதிவானது. குறைந்தபட்சமாக திருவனந்தபுரத்தில் 69.61% வாக்குகள் பதிவானது. கொல்லம், பதனம்திட்டா, இடுக்கி ஆகிய மாவட்டங்களிலும் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. உள்ளாட்சித் தேர்தலின் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது. 3வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு வரும் 14ஆம் தேதி நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை இம்மாதம் 16ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது.
நாட்டு மக்களிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி இம்மாதம் 27ஆம் தேதி காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது. இதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்படும். அகில இந்திய வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன் தொலைக்காட்சி, அகில இந்திய வானொலியின் இணையதளம் மற்றும் யூ டியூப் ஆகியவற்றிலும் ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியில் இடம்பெறும் வகையில் மக்கள் தங்களது கருத்துக்களை நமோ செயலி மற்றும் மை கவ் இணையதளம் வாயிலாக தெரிவிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நிவார் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு சேத விவரங்களை மதிப்பீடு செய்த 8 பேர் கொண்ட மத்திய குழு நேற்று தங்களது ஆய்வை நிறைவு செய்தது. உள்துறை அமைச்சக இணை செயலாளர் திரு அசுதோஷ் அக்னிஹோத்ரி தலைமையிலான குழு பல்வேறு இடங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தது. பின்னர் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தங்களது ஆய்வு விவரங்களை எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே நேற்று கடலூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பாதிக்கப்பட்ட வேளாண் நிலங்கள் மற்றும் சாலைகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாதிக்கப்பட்ட கட்டமைப்புகளை மறுசீரமைப்பு செய்வதற்கும் மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்கும் தேவையான உதவிகள் குறித்து மத்திய குழுவிடம் விளக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அண்மையில் உருவான புரேவி புயலால் பாதிக்கப்பட்ட சேத விவரங்களை மதிப்பீடு செய்வதற்கும் மற்றொரு குழுவை அனுப்ப வேண்டும் என்று மத்திய அரசிடம் கேட்டுக் கொண்டுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். இதற்கிடையே நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று பார்வையிடுகிறார். நாகை மாவட்டத்தில் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார். நேற்று நாகப்பட்டினத்தில் மக்களின் பங்கேற்புடன் சுமார் 34 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்பட உள்ள சிறு மீன்பிடி துறைமுகத்திற்கு அடிக்கல் நாட்டிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். முன்னதாக தரங்கம்பாடி வட்டம் நல்லாடை கிராமத்தில் மழைநீரில் மூழ்கியுள்ள நெற்பயிர்களை உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணியுடன் சென்று அவர் பார்வையிட்டார். வெளிநாட்டு தூதர்கள் 80 பேர் கொண்ட குழுவினர் இன்று ஹைதராபாத் செல்ல உள்ளனர். அங்கு அவர்கள் பயோடெக் நிறுவனங்களுக்கு சென்று கோவிட் தடுப்பூசி மருந்து உற்பத்தி தொடர்பான பணிகளை பார்வையிட உள்ளனர். பின்னர் அவர்கள் மற்ற நகரங்களுக்கும் செல்ல உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை தெலுங்கானா மாநில தலைமை செயலாளர் திரு சோமேஷ்குமார் ஆய்வு செய்தார். வெளியுறவு அமைச்சகம் சார்பில் இப்பயணத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் விமான போக்குவரத்து கட்டமைப்பு வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக இந்திய விமான போக்குவரத்து ஆணைய வடகிழக்கு பிரிவு மண்டல இயக்குநர் திரு சுரேஷ் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் செயல்படாமல் உள்ள 10 விமான நிலையங்களை மீண்டும் இயங்க செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். அசாம், மணிப்பூர் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலங்களுக்கு புதிய ஹெலிகாப்டர் சேவை தொடங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க குவாலியர் மற்றும் ஆர்ச்சா நகரங்கள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய நகரங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து நித்தி ஆயோக் துணைத் தலைவர் திரு ராஜீவ்குமார் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் 16ஆம் நூற்றாண்டில் பொந்தேலா அரசின் தலைநகராக ஆர்ச்சா நகரம் இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டு வீரர்கள் ஓய்வு பெற்ற பிறகும் அவர்களை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். சர்வதேச விளையாட்டு மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாடு முழுவதும் 1000 கேலோ இந்தியா சிறு மையங்கள் தொடங்கப்படுவதன் மூலம் ஓய்வு பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார். சிறந்த விளையாட்டு சமூகத்தை உருவாக்க தொழில், வர்த்தகம் மற்றும் பெரும் நிறுவனங்கள் அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார். இம்மாநாட்டில் பேசிய ஆஸ்திரேலிய ஒலிம்பிக் சங்க தலைமை செயல் அதிகாரி திரு மேட் கரோல், இந்திய, ஆஸ்திரேலிய நாடுகள் விளையாட்டின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. நேற்று நடைபெற்ற பெங்களூரு ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் தலா 2 கோல்கள் அடித்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தின மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார். நிபுணர்களின் ஒப்புதலுக்கு பிறகு கோவிட்-19 தடுப்பூசி உற்பத்தி பெருமளவில் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று பார்வையிடுகிறார்.
மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க குவாலியர், ஆர்ச்சா ஆகிய நகரங்கள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய நகரங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.